அஜித் படத்தில் கேப்டன் என்ட்ரி அதிர வைத்த சங்கரின் முடிவு. விடாமுயற்சி திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை விரைவில் முடிக்க நடிகர் அஜித்குமார் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆண்டு தீபாவளிக்கு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகும் என்றும் கூறுகின்றனர். அடுத்ததாக ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்திலும் அஜித்குமார் நடித்து வருகிறார். அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்தடுத்த படங்களில் நடிகர் அஜித் தீவிரம் காட்டி வருவதாக சினிமா வட்டாரத்தில் பரபரப்பான பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன. நேர்கொண்ட பார்வை, வலிமை மற்றும் துணிவு என அஜித்குமாருக்கு 3 படங்களை கொடுத்த வினோத்துடன் மீண்டும் இணையும் முயற்சியில் அஜித்குமார் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் தளபதி 69 படம் எப்போது துவங்கும், அதன் பணிகள் எப்படி போகின்றன, அடுத்து எப்போது நாம் படம் பண்ணலாம் என்றெல்லாம் அஜித்குமார் பேசியதாக தகவல்கள் கசிந்துள்ளன. வினோத்துடன் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அஜித்குமார் இன்னொரு பக்கம் சங்கர் இயக்கத்தில் நடிக்கவும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக கூறுகின்றனர். கமல்ஹாசனின் இந்தியன் 2, ராம் சரணின் கேம் சேஞ்சர் படங்களை முடித்த சங்கர் அடுத்ததாக வேல்பாரி படத்தை ஆரம்பிக்க போவதாக கூறப்படும் நிலையில் இந்த படத்தில் அஜித் நடித்தால் நல்லா இருக்கும் என்றும் சினிமா வட்டாரத்தில் எதிர்பார்ப்புகள் எகிர தொடங்கியுள்ளன. விஜயை வைத்து சங்கர் நண்பன் படத்தை இயக்கியுள்ள நிலையில் அஜித்துடன் இதுவரை இணைந்து அவர் பணியாற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், சித்தார்த் நடித்த இந்தியன் 2 மற்றும் 3 படங்கள் அடுத்தடுத்து வெளியாக காத்திருக்கின்றன. அந்த 2 படங்களும் பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் அடித்தால் சங்கருடன் அஜித்குமார் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் என்றே கூறுகின்றன. மேலும் இந்த படத்தில் கேப்டன் காட்சியை AI மூலமாக கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளார்களாம். டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்துவதில் சங்கர் திறமைசாலி. அது மட்டும் இல்லாமல் அஜித், விஜயகாந்த் பற்றிய வதந்திகளுக்கு இந்த காட்சி அமைந்தால் செம்ம மாஸ் பதிலடியாக இருக்கும்.